ஸோ எல்லாருக்கும் கைஸ் என்ன பார்த்து விடுறது ருத்ராபிகள் வெயிட்டிங். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோன்னா WCC3 கிரிக்கெட் கேம்னா நம்மளாம் யார் வெள்ளத்து கட்டு கொண்டு வருவாங்க. ஓகே, மறக்காமல் புதுசாக போகிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் கிரிக்கெட்டுன்னு போட்டு விட்ருங்க. இல்லை வேணாம், இந்தியா ஏஷியா கப்புன்னு போட்டு விட்ருங்க. உங்களுக்கு ஒரு ஆட்டியம் கொடுத்துட்றேன். அண்டு என்னது கண்டினியூ வித் ஃபேஸ்புக்கா சைன்இன் வித் ஃபேஸ்புக் தான். சூப்பர் டூப்பர் பீப்பர். ஓகே, ஒரு மேட்ச் போடுவோம். அது இந்தியா ஸ்பின் கரோ என்னன்னு தெரில. உள்ளே வந்தேன்னா இது தெரியுது. அட என்ன இது 10 பேட்டிங் 11 பவுலிங் சூப்பர், தேங்க்யூ. அவ்வளோதான். ஒரு கியூப் ப்ளே. மை டீம் ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா வச்சுருப்பேன். வெஸ்ட் இண்டீஸ்னால் 3 டீம் தான் இருக்குது. சரி, ஆஸ்திரேலியா விளையாடுவோம். ஹிட் பட்டன் தான். பவுலர் 2 பேட்டர் 2 இதை வச்சு தான் ஆடுவேன். ஆரம்பிக்கலாம் மேட்சை. நான் இந்த கேமோட ஃபிசிக்ஸ் தான் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அந்த ஃபிசிக்ஸை திருப்பி பார்க்கணுன்னு வந்திருக்கேன். ஸ்ரீலங்கா vs ஆஸ்திரேலியா பிச் ரிப்போர்ட். சரி படா இல்லைன்னு தேவை. ஸ்டம்பை தூக்கணும், குச்சியை தூக்கணும், பேட்டில் பாலை தூக்கணும், அவ்வளோதான். டெய்ல்ஸரா ரெஸ்ட் டீமோட கேப்டனாக நான் சாதிச்சானோ. பவுலிங் எடுத்திருக்கேன் ப்ரோ. ஐயோ ஆடு. யாராச்சும் இந்த கேம் விளாட்றீங்களா? மறக்காமல் நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாடுங்க. ஆடு பயங்கரமாக குட்டி போடுறேன். ஒரு சைடு பிஸ்னஸ். பாலா நான் இது ஜாட்னின் தான் நான் இப்போதைக்கு. ஸோ நானே போட போகிறேன். மொட்டை மண்டையாக இருக்கேன். ஸோ என்னோடய கேரக்டர் மாதிரி ஓகேவா? காட் இட் ப்ரோ. ஸ்லாஃப் இன்ஸ்விங் போட போகிறேன். அண்டு பால் அப்படி திருப்பிட்டு ஒரு ரெகுலரான ஒரு பால் யாக்கர் போடுவோம். இந்த வச்சுக்கடா அடிச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர். கமெண்ட்ரி பண்ணுவோம். டேரக்ட் ஹிட்டுனா வெறியாக இருக்கும். எவ்வளோ ஸ்லோவாக போடுறோம். ஸ்லோ பால் போடுவோம். பெர்ஃபெக்ட்டு. தம்பி பார்த்து ஆடுங்க. ஐயோ சும்மா அல்லாட்டுக்கு சொன்னதுமே பயங்கரமாட்டான். 6. சேர்றா. சரி என்னடா யோகா பண்ணுறேன். லெக் கட்டர் போட்டு முடிச்சிடலாங்க மேட்ச். ரெகுலரான ஒரு ஷாட் போடுவோம். கரெக்டாக ஒரு லெக் கட்டர் போட்டிருக்கேன். அடிச்சிட்டா. என்னடா எப்படி போட்டாலும் அடிக்கிற தம்பி. நான் இந்த பக்கம் திரும்பி நிற்கணும். அதுக்கு எதுவும் பண்ண முடியாதா? சரி, ரெகுலரான ஷாட். ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு பவுலிங் தான் என்னன்னு சொல்லி தர போகிறேன். ஆடுறா தம்பி. டே அடிச்சிட்டான் ப்ரோ. ஐயோ அவுட்ஸிங் போடுவேன் உனக்கு. நான் அவுட்ஸிங் போட்டதே இல்லை, கேமில் போட்டதில்லை. சூப்பர். ரெட்டாக அப்படி வச்சு காலில் போட்டிருக்கேன். அசால்ட்டாக ஆடுறானே. எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அப்போ டேரக்ட் ஹிட்டு தூக்கி எறிடா. போடு. குச்சி கலண்டுருச்சு. ஸ்ட்ரெயிட் பால் போட போகிறேன். ரெடி ஆகிட்டீங்களாலாம் இல்லை. ஒரு நூபடா தெரியுமாடா. போடு. ஐயோ அடிச்சிட்டானே. பவுலிங்கில் ஏதாச்சும் குச்சியை போட்டு தூங்கினா போதும். எனக்கு ஸ்டெம்பில் அடிக்கணும் பவுலிங்கில். எனக்கு அதான் வேணும். விக்கெட் எடுக்கணும். ஓவர் முடிஞ்சிருச்சு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர்.
என்ன கேஸ் நெட் ஆஃப்னா இது கேட்குறேன். ஓகே இப்போ ஆஃப் ஸ்பின்னு மீடியம் ஃபாஸ்ட் பாலா வச்சு போடுவோம். டே பாலா போடுறா கரெக்டாக. இது என்ன வித்தியாசமான ஒரு டீம். என்னோடய டீம்னால இந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்கவே மாட்டாங்க ஒரிஜினலாக. ஸோ விளாட்டுக்கு என்னடா இப்படி போட்டேன். பாலா கரெக்டாக போடணுண்டா. பாலா உன்னை நம்பியிருக்கேன். அவுட்ரு அவுட்ரு அவுட்டு ப்ரோ. அம்பேர் அவுட்டு. ஏ ஐயோ நோன் கொடுத்துட்டேனே. ஆனால் அவுட்டு தானே. லெக் கட்டர் போட்டேன் கரெக்டாக காலில் பட்டுச்சு. இங்கே பாருங்க இது அவுட் சைடாக இருந்தாலும் ஸ்டம்ப்பு. ஐயோ நோன் கொடுத்துட்டேன் வெறுப்பு. சி அசிங்கம். இப்படின்னு திருப்பிக்கலாம். ஸோ நான் இப்படியே திருப்பி வர்றேன். பெர்ஃபெக்ட் ஷாட் போடும். கரெக்டாக காலிலே அடிச்சிட்டான். ஆனால் நான் விட மாட்டேன். கருப்பாய் விட்டா விடுப்பாய். இன்னி சும்மாடா உன்னை விட மாட்டேன்டா. அது நறுபில்லு அது இரட்ட சொல்லு. அண்ணா பொசகன் 6 அடிச்சிட்டான். இல்லை ப்ரோ ஓவர் த்ரோ போட்டேன் பரவாயில்ல. ஆனால் ஓடக்காது. ஐயோ இன்னும் 4 போட்டா நினச்சா கூட பார்க்கல. அசிங்கம் 4 போயிடுச்சு. சி அசிங்கம். பாலா உனக்கு எப்படி நடப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சே ஒரே பாவமாக இருக்கும் நீ பார்த்தா. பா கரெக்டாக காலில் போட்டதுனால அடிக்க முடியல அவர்கள். டேரக்டரை போட்டேன். ஓ டேரக்டர் தான் போட்டேன். டேரக்ட் இது கிடையாது. சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து இந்த பக்கம் எப்படி மாறுது. எப்படி இந்த பக்கம் மாற முடியும். லெக்கட்டர் ஓடு பெர்ஃபெக்ட். அவுட்டு ப்ரோ. இந்த வாட்டி அவுட்டு. இந்த வாட்டி நான் டிசிஷன் எஸ் கொடுவேன். டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம். டிஆர்எஸ் ஒரிஜினல் டிசிஷன் நாட் அவுட். ஆனால் டிசிஷன் அவுட் தான். கரெக்டாக பிச்சிங் அவுட் சைட் லெக். அது முக்கியம் இல்லை. அது முக்கியமே இல்லை. எனக்கு ஸ்டம்பில் குச்சியில் அடிக்கணும். அதான் முக்கியம். அது முக்கியமோ. அவுட் இல்லை கேஸ். ஐயோ எனக்கு தெரியாது அதை பற்றி. இன்சைட் லெக் இருந்தால் தான் ஒத்துப்பாங்களோ. வெறுப்பு. ஒரு ஸ்லோவாக போட போகிறேன். ஸோ ஆஃப் கட்டர் தானே. நான் வந்து இப்படி வச்சு போட போகிறேன். நான் ஸ்டம்புக்கே ஏம் பண்ணல. டைரக்ட் த்ரோ தான் போட்டிருக்கேன். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ரன்னோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓவர் முடிஞ்சிச்சு. ஸோ ஓவர் முடிவில் 26 ரன் மற்றும் இப்போ தான் போட்டிருக்கேன். எல்லா பாலும் ஸ்டம்புக்கு தான் வந்திருக்கு. ஒரே ஒரு பால் போட்டேன். லாஸ்ட் பால் அப்படி போட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்பின்னர் இறக்க போகிறேன். ஆஃப் ஸ்பின்னர் அருண் நல்லா போடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் வேறு. ஸோ யார் ஆடுறா. லாபிஷேனு தோசரா போட்டு முடிச்சிடலாம். கரெக்டாக இதுக்கு யாக்கர் போட போகிறேன். அவுட்டு ப்ரோ. சும்மா விளாடுக்கு சொன்னேன். கரெக்டாக ஆடுங்க ப்ரோ. கரெக்டாக குச்சிக்கு தான் போடுறேன். அவுட்டு. என்னடா பண்ணுற லூசு பையல. நீலாம் ஒரு மனுஷனாடா. போடு. சூப்பர். டாப் ஸ்பின் போட்டு முடிச்சிடுவோம். நான் மட்டும் விட மாட்டேன். அடிக்கிறான். புட்றா. என்னடா பண்ணுற நீலாம் லூசுரா. எப்படி இந்த பக்கம் மாறுறதுன்னு தான் தெரில. வெயிட் பண்ணுங்க. அது இல்லை இந்த பக்கம் நான் மாறணும். பவுலருக்கு இந்த என்னடா அந்த சோதனை. டாப் ஸ்பின்னே போடுவான்.
டாப் ஸ்பின் தான். ஐயோ நோ பால் போட்டேன். அடிச்சிருவான். அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது நோ பால். நோ பாலையும் பிடிக்க மாட்டீங்களாடா, வேஸ்ட்டு. நோ பால் நோ பால். ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால ஒரு மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, 26 ரன்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணலாம். இந்த பக்கம் நான் எப்படா வருவேன்? ஏன்டா என்னால் வர முடியல? என்னடா அது? இங்கே வரணும்ல, எப்படி பவுலர் மாற்றிக்கலாம்ல. ஃப்ளிப்பர் நீ பெர்ஃபெக்ட் ட்ரை பண்ண போகிறது இல்லைண்ணா. அடிச்சிட்டான். புட்டிக்க மாட்டியாடா லூசு பேலே. இந்த வாட்டி டேரக்டட். கரெக்டாக வந்துட்டான். கரெக்டாக வரும்போது தான் ஃப்ளிப்பரே ட்ரை பண்ணுவோம். ஸ்டம்புக்கே ட்ரை பண்ணுறேங்க. இவனும் பிடிக்க மாட்டியாடா கைஸ். இதெல்லாம் அசால்ட்டாக பிடிக்கல. யாரான்னு கோமாளி. தொடர்ந்து போன வாட்டி நான் டேரக்ட் ஹிட் போட்டேன். இந்த மாதிரி ஸ்டம்பில் போடலாம் தெரியாமல் நான் ஸ்பின்னர் எடுத்துட்டேன். சி லாஸ்ட் பால் திஸ் ஓவரில். இதுவும் பிடிக்க மாட்டியாடா நூபே. உன்னையெல்லாம் எதுக்கடா டீமில் போட்டேன்? சி சிங்கமால. ஸோ இது முடிவுக்கு வருது. அண்ட் எவ்வளோ ரன்? ஆஸ்திரேலியாவுக்கு முடிவுக்கு வருது. 31 ரன் அடிச்சு. இப்போ சூர்யாவும் இவனும் இறங்கட்டும். இப்போ பாருங்கள், போகிற சுக்கு சுக்குன்னு அடிக்க போகிறேன். லாஃப்ட்டு. ஐயோ என்னடா எப்படி இருக்குது? நான் ஸோ இப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். அட்வான்ஸில் வச்சு டே நான் ஆட சொன்னால் ஏன்டா ஆட மாட்டேங்கிறீங்க? அசால்ட்டாக போல்டு பண்ணுறேன் ப்ரோ. இந்த கேமில் நான் அந்த காலத்தில் இறங்கணும் போல. சி சிங்கமாட. ப்ரோ போடா, ஏன்டா ஆட மாட்டேங்கிறீங்க? நான் அவ்வளோ தொடுறேன்டா. அருண் டேய் ஒழுங்காக ஆடுங்கடா. ஸ்டம்பே மறைக்க மாட்டேங்கிறீங்க. டேய் பாய்ஸ் நீங்களே சொல்லுங்கள். என்னது இதை சொல்கிறான்? எதோ சொல்கிறான். டைம் அசிஸ்டா. நான் எப்படி ஆடுறதுன்னே எனக்கு தெரியாது. நானே ஏதோ கிஜு கிஜுன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓடு அடிச்சிட்டேன். ரன்னு. ஓடு ஓடு ஓடு. ஒரு ஷாட் அடிச்சிருக்கேன். போடுறா, என்னடா உள்ளே போய் எடுக்கிறேன். சூப்பரு. ஃபஸ்ட்டு ஷாட் அடிச்சிருக்கேன். 2 விக்கெட் போனாண்டா. விடாமுயற்சியாக இருக்கணும். விட்டு ஐயோ நோபால், அதனால் விட்டேன். அதனால் நோபால்னால் யாராச்சும் பண்ணலான்னு சொல்லி விட்டேன். என்னடா பண்ணுற? டீமேட் விட்டது. ஹிட்டு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓவர் முடிவுக்கு வருது. ஓகே ஸோ இந்த மேட்ச் எவ்வளோ நேரம் போகுது? சீக்கிரம் 5 ரன் தான் அடிச்சிருக்கோம். 2 விக்கெட் போயிடுச்சு. டே டே என்னடா அப்படிலாம் குச்சி கலருது? ஐயோ நான் ஸ்பீடில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன். மன்னிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அவ்வளோதான். இல்லை இதுக்கு மேலே பேட்ஸ்மேன் இல்லை. ஸோ கரெக்டாக அடிச்சிடணும். போடு. கரெக்டான ஒரு டைமிங்கில் ஆனால் கரெக்டாக அடிச்சிட்டேன். ஸோ 4 சூப்பர். திருப்பி ஒரு 4 அடிச்சிருக்கோம். ஸோ 9 ரன்.
11 ரன்னில் இருந்தால் ஃபஸ்ட் ஓவர்லேயே இந்த ஓவர் வெறியாக ஆடணும். வேறு வழி இல்லை, அவ்வளோதான், இல்லாட்டி தோற்றுருவோம். லேட் ஷாட் ஆனால் கரெக்டாக இருக்கும். ரன்ரா ஃபோர் அவேஸ். சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கோம். எப்படியும் தோக்க போகிறோம், இருந்தாலும் தோக்குறதுக்கு முன்னாடியாச்சும் வெறித்தனமாக ஆட்டு தூக்குவோம். பவுலிங்லாம் ட்ரைனிங் எடுக்கிற இடம் இருந்துச்சுன்னா போய் கன்ஃபார்ம் ட்ரைனிங் எடுப்போம். லேட் ஷாட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். சூப்பர் 4. ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ट्राई करो விடாமுயற்சியாக ஆடிக்கிட்டே இருக்கணும். ரத்தம்பூர் சுத்தம்பூர் இந்த பக்கமே ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக போடு, பெர்ஃபெக்டான ஷாட்டு, 6. என்னோட முதல் 6 ஓடி வெறித்தனம் அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் ஷாட்ஸ் கியூ பிளேலே. வா செம்ம. வா கையை சுருட்டி முகமது சிராஜ் மாதிரிலாம் போடுறான். ஐயோ அடிச்சு வித்தியாசமெல்லாம் விடுறான். ஸ்ப்ரிண்ட் கரோ சூப்பரா உழந்து கட்டியாச்சு. 6 வரும். ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குல்ல, ஜெயிக்கவே வரும். ஓகே லாஸ்ட் ஓவரு பாருங்க, 27 ரன்னு ஜெயிக்க ஆடு. சூப்பராக ஆடி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்டு லாஸ்ட் 3 ரன் எடுத்தா வின், அவ்வளோதான். 4 ரன் எடுத்தா வின். ஸோ அண்டு ஒரு லாஸ்ட் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு ஓடுங்கடா போடுறான். ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஜெயிச்சிட்டோமோ இல்லையா? இல்லை ஜெயிக்கல. ஜெயிச்சிட்டோமோ ஜெயிக்கலையாடா? 31 ரன் எடுத்தாங்களோ? ஆமாம் கைஸ், இன்னும் ஒரு ரன் எடுக்கணும். நான் இந்த வாட்டி பேக் ஷாட் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணலாம் பார்த்தேன், முடியல. நான் ஜெயிச்சிட்டேன் ப்ரோ, எப்படியா இருந்தாலும். போடு, அவ்வளோதான். ரன் ஸ்ப்ரிண்ட் பண்ணு. ஜெயிச்சிட்டோம். லாஸ்ட்டு 1 ரனில் ஜெயிச்சிட்டோம். ஸோ நோ பால் வேறு. நோ பால் இல்லை, ஆனால் ஜெயிச்சிட்டோம். வெறித்தனம். ஸ்ரீலங்கா பான் பை 7 விக்கெட்ஸு. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச்சு யார்? அப்ரிட்டு 22 ரன் 5 பாலில். கப்பு வாங்கிட்டோம் பொசுக்குன்னு. ஆடு வேறு. ஸோ இங்கே பாருங்கள், அவினாஷ் இவன் வந்து எக்ஸ்பீரி ஆகிட்டானா? நம்ம இல்லை வெறித்தனமாக ஆடி இருக்காரு. ஸோ ஸ்ரீலங்கா வேணாயிருச்சு. சூப்பர். ரோட் டு கேலரி. சூப்பர். கியூக் பிளே மேட்ச் ரிசல்ட். இவன கப்பு ஜெயிச்சிட்டோம். சூப்பர். சூப்பர். ட்ரைனிங் எடுக்க போகலாமா? மேட்சோட ஹைலைட்ஸ் இதில் இருக்குமா? சேவ் பண்ணிக்கலாமா? ஓகே, ட்ரைனிங் பண்ண இடம் இருந்துச்சுன்னா போகலாம். மெயின் மெனு போயிடலாம். என்னது ரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸு மல்டிப்ளேயரு எங்கே இது இல்லையா? ட்ரைனிங்னு ஒன்று. டெஸ்ட் கிரிக்கெட் மை கேரியரா? தானே பார்த்தேன், காசு கேட்குறேன். மை கேரியர்னா நம்மளுக்கு கேரியரே உருவாக்கிங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி என்னது இது ட்ரைனிங் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வராங்க. மை ஸ்குவாடு ஒரு குட்டி ஒன்று பிரேக். சூப்பரு. ப்ராக்டிஸ் இருக்குது. சூப்பர். இப்பிக்கா ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். கிட்டு அனுஷ்மனை யாராவன் தெரில. ப்ராக்டிஸ் போவோம். இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் எடுக்க போகிறேன் வெறித்தனமாக. டூ லேட்டாக அடிக்கிறேன். இதுவும் ரொம்ப அசிங்கம். இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக போகுது?
அடிச்சிட்டேன். ரொம்ப டூ லேட்டாக ஆடுறேன். குட்டு, சூப்பர். பேட்டிங் சும்மா ஒரு ட்ரைனிங். ப்ரோ எனக்கு பவுலிங் தான் வேணும். பவுலிங் ப்ராக்டிஸ். பேஸு, ஸ்பின் இருக்குது, ஃபாஸ்ட் இருக்குது, மீடியம் ரைட், பேட்ஸ்மேன் ரைட். சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து யாக்கர் போடலான்ருக்கேன். ஸோ பவுலிங் தான் எனக்கு முக்கியம். யாக்கர் கரெக்டாக ஸ்டம்பில் அடிக்கணும். வெறித்தனமாக போடுறேன். அடிச்சிட்டா. எப்பட்றா பேஸ். நான் லெஃப்டில் போட போகிறேன் அந்த அடி. ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் ஏன் என்னால் இந்த பக்கம் போக முடியலன்னு தெரில. ஆனால் இந்த வாட்டி நான் லெஃப்டில் போட போகிறேன். லெஃப்ட் ஹேண்டில் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்டில் எப்படி நல்லா போடுறேன் நான். அடிக்கிறான் ஆனால் நல்லா போடுறேன். சூப்பர். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஃபுல் டாஸ் இருக்குது ஆனால் தேவையில்ல. யாக்கரே போடுவோம். அடிக்கிறானே ஏறித்தன்மா. இன் ஸ்விங் குட் லென்த்தில் போட போகிறேன். அடிக்கிறான். ஓகே இப்போ நான் இது ஐயோ ரைட் ஹேண்ட் பவுலர் ஆக்கிடுறேன். ரைட் ஹேண்டில் தான் நான் போட போகிறேன். போடு. என்னடா குச்சியிலே அடிக்க வேண்டிக்குது. குச்சி கலண்டுறணும். ஸ்டிக்கு கடன்றனோ ஸ்டிக்கை கிளன்றணும். ஐயோ என்னடா இப்படிலாம் வர்ற, நீ அவ்வளோ பெரிய பிளேயராடா. ஐயோ பெர்ஃபெக்டான ஷாட் போட்டிருக்கேன். அண்ட் இதை அவுட் ஸ்விங்னால லைட்டாக பால் அப்படி திருப்பிப்போம். அடிக்கிறான். எப்படி பண்ணாலும் அடிக்கிறான். யாரா நீ எங்கிறதுடா வந்திருக்கேன். இப்போ ஒரிஜினல் கிரிக்கெட்டில் ஆடுறா போடா. பேத்துறான். ஏதாச்சும் டுபாக்கு ஒரு பிளேயர் வச்சு தான் அப்படி ஆடணும். ஃபுல்லாக நான் ஸ்டம்புக்கு தான் ஏம் பண்ண போகிறேன். பவுன்சர் போட்டால் எப்படி இருக்கும். போ மூஞ்சில் அடிச்சிருக்கோம். மன்னிச்சுக்கோங்க நான் பவுன்சர் போட்டதில்லை. யாக்கரில் தான் நான் கிங்கு. பவுன்சர் வாடி போட்டு பார்ப்போமா. போட்டு தான் பார்ப்போமே. பவுன்சர் போட்டால் எங்கேயோ போகுது பால். ஸோ நான் இனிமேல் பவுன்சர் போட போகிறதில்ல. ஐயோ நோ பால். ஷார்ட்டில் ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்னா பவுன்சர் மாதிரி போகாது. ஆனால் பவுன்ஸ்க்கே பவுன்ஸ் மாதிரி போகும். ஓகேங்களா ப்ரோ அப்படி குட் லென்த் இல்லாமல் ஃபுல் லென்த்தில் போகிறேன். ஹெலிகாப்டர்லாம் ட்ரை பண்ணுறேன். ஹவு டியர் யூ. ஸோ உள்ளே போவோம். ப்ராக்டிஸ் போதும். ஸோ மை ஸ்குவாடுக்கு போவோம். டீல்ஸ் 20 காயின் கொடுத்தா இந்த பேட்ஸ்மேனா அருண், அட்மின் ஆல்ரவுண்டர் அனுராஜ் சாஃபி. கடா தேவலை வியூ ஜெர்சி. என்னோட ஜெர்சிக்காக என்னோட காசு கேட்குறீங்க. டேய் எல்லாம் கேட்காது. கிட்ட பையனா நீ. மேனேஜ் ஸ்குவாட். ஸ்கிப்ட். ஸோ நம்மளோட பேரை இருக்கணும். அருண் தான் கேப்டன்சி பண்ணுறாரு. ஆனந்த் இருக்கா. ஜெர்சி நம்பர் 10. என்னோடய ஜெர்சி நம்பர் ஆக்கி போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஜெர்சி நம்பர். ஸோ பாருங்கள் 999 ஆனந்தில். டான் ருத்ராபிகில்டா. ருத்ராபிகில்
இவ்வளோ பெரிய பேர் வைக்க முடியல. ஓகே, ஸோ நான் வந்து இது வைக்க போகிறேன். என்ன வைக்க போகிறேன்னா ஆர்பி பெருசாக இருக்கு. ருத்ரா நினச்சா நல்லா இருக்குமோ? ஸோ ருத்ரா பிகில்னு வைக்க முடியல, பரவாயில்ல, இப்படி வச்சுப்போம். ஸோ பிகில்னு ஒருத்தர் வச்சுப்போம். டீம் பிகில் ராணி. ஸோ என்னோடய டீம் செட்டப் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பிகிலு. ஓ கைஸ், இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம் நம்ம டீம்லோட மூஞ்சிஸ் எல்லாம். ஓகே 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 ஓகே, காட் இட் காட் இட் காட் இட் காட் இட். இதானே பார்த்தேன், சும்மாலாம் தர மாட்டாங்க. 500 காயின்ஸ் தருமா? ஸோ இந்த கேப் நல்லாயிருக்கு. இதெல்லாம் காசு கேட்பாங்க நம்மளுக்கு, எதுக்கு? ஸோ இதெல்லாம் காசு. இது கண்ணாடிலாம் போட்டுருக்கலாமா? சரி, சும்மா பார்த்தேன். ஸோ என்னோடய கேரக்டருக்கு நான் அசிங்கமாக தெரிவேன். ஸோ கஸ்டமைஸ். என்னடா எவ்வளோ அசிங்கமாக இருக்கு. எவ்வளோ மூஞ்சி இருக்கு. ஓ அதுதானே, எவ்வளோ மூஞ்சி இருக்கு? 60 மூஞ்சி. இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது 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 ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து அழகாக தெரியணும். சூப்பர் கைஸ், இது அழகாக இருக்குது. ஸோ நான் ஒரு கேப்பும் போடுப்பேன். அது இந்த கேப்பு, இந்த கேப்பு, இந்த கேப்பு. ஸோ இந்த கேப் போட்டுப்போம். கண்ணாடி இந்த கலர் போட்டுப்போமா? இந்த. ஸோ அவ்வளோதான். ஸோ வெறித்தனமாக நான் மாற்றிட்டேன். வெறித்தனமாக இருக்கல. ஸோ இந்த கேரக்டர் பேர் யார் வைக்கலாம்? தோனி விக்கெட் கீப்பர் தானே. சி என்னடா இது? சேஞ்ச் ஸ்டைல். ஓ, ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். சூப்பர்ரா. நான் வந்து கேப்டன்றேன். நான் தான் இந்த டீமோட கேப்டன். ஸோ இவன் பிகில் பவுலரா? ஐயோ பரவாயில்ல. ஸோ விக்கெட் கீப்பராக ப்ரோ. விக்கெட் கீப்பர் தான் உனக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி மாற்ற முடியாதா? நான் தாண்டா கேப்டன் எப்பயுமே. பிகில் இதுவா பேட்ஸ்மேனை மாற்றுவோம். ஓகே, பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கும் ஸ்டைல் ஏன் வர மாட்டேங்குது? நான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓ, நான் ஒரு பவுலராக இருக்கணுமா? சரி, நான் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கேன் கைஸ். ஸோ வந்து ஐயோ, நான் இந்த கேப்டனாக இருக்கேன். ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் தான் அப்படி தெரியும். என்ன டேய், இனிமேல் உன் பேர் யாரைக்கலாம்? ஆர்கே நினைப்போம். இல்லை வேணா, யாருக்கலாம்? சரி, ஏதாச்சும் எப்போ தமிழ், அவ்வளோதான். வெறும் தமிழ் வச்சுப்போம் பேர். தமிழே வேண்டா. இனிமேல் வந்து ஜெர்சி நம்பர் 0. இதான் வந்து ஜெர்சி நம்பர். இனிமேல் என்னோடய ஜெர்சி நம்பர் 999. அண்ட் என்னோடய பவுலிங் ஸ்டைல் ஸ்பீடு இப்படி இப்படி போடுறா. ஒன்னொரு ஸ்டைல் இப்படி, ஒன்னொரு ஸ்டைல். மக்களே, எல்லாமே ஒரே ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. எல்லாமே ஒரே ஸ்டைல் மாதிரி இருந்தால் நான் எந்த ஸ்டைல்டா இருப்பேன்? இங்கே பாருங்க, இது ஓகே. மலிங்கா ஸ்டைல் இருந்தால் கன்ஃபார்ம் நான் மலிங்கா வச்சுருப்பேன். மலிங்கா பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்து ஆக்ஷன் 3 எடுத்துருக்கலான் இருக்கேன். ஸோ ஆக்ஷன் 3 இல்லாட்டி ஆக்ஷன் 3
ஸோ ஆக்ஷன் 3 வச்சுக்கலாம் கைஸ். ஸோ ஆக்ஷன் 3 வச்சுட்டு அவ்வளோதான். இதான் நம்ம ஸ்குவாடு. ஸோ இப்போ நம்ம வந்து டீம் வந்து இதுவாக இருக்க போகிறோம். என்னது என் டீம் கஸ்டமைஸ் மேட்ச். ஸோ வந்து ஐயோ இது கிடையாதுடா, டேடா இது கிடையாது, இது கிடையாது. கியூக் பிளேயில் போயிட்டு அதுக்கு முன்னாடி என் டீமை எப்படா நான் மாற்றுவேன்? என் டீமை நான் என்னால் மாற்ற முடியல. என் டீமை என்னால் மாற்ற முடியல. சரி விளாண்டுருக்கும்போது திடீர்னு வெளில போயிடுச்சு. அது முக்கியம் இல்லை. நான் ஸ்ரீலங்காலே இருக்கேன், ஏன் என்னால் மாற முடியலன்னு தெரியலையே. ஃப்ளைங் ரேஞ்ச் ஜிட்ஸு சீக்கிரம் சீக்கிரம் ஏன் என்னால் போகல? சீக்கிரம் உள்ள போ. நான் வந்து இதுவாக மாறணும்டா. நான் இந்தியாவாக மாறணும், இந்தியாவாக மாறணும், இந்தியாவாக மாறணும். இந்தியா 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 என் ஸ்ரீலங்கான் டீம் எடுத்துகிட்டேன் தெரியாமல். வெயிட் பண்ணுங்க, இது தேடியே ஆகணும். மேனேஜ் ஸ்குவாடில் போயிட்டு இதுக்கெல்லாம் இது இல்லை, இது ஆல்ரெடி இருக்குது சூப்பராக. ஸோ நான் வெறியாக இருக்கேன். ஐயோ என்னடா என் மூஞ்சி போட்டிருக்கு. அச்சோ 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 அழகாத்த இருந்தானே அவங்க. இவன்ல இந்த இவன் தான் நினைக்கிறேன். ஆமாம், இவன் கேப் டிசைன் மாற்றிடுவான். ஸ்டார்லாம் போட்டுருக்கு, வெறியாக இருக்குது. ஸோ வருது அண்டு இந்த கண்ணாடி போட்டுப்போம். இந்த கடையில் போட்டு சேவ் பண்ணிப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நேம் ப்ரெசன்ஸ் ஸ்ரீலங்காவா? இந்தியா இந்தியா எங்கே? இந்தியாங்கடா அந்த இருக்கு. சூப்பர். விராட் கோலி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அப்ரித்தை தூக்கிடுவோம். விராட் கோலி, வாஷிங்டன் சுந்தர், சிக்கர் தவான், இவன் ருத்ராஜ் கேக்வாட் இருக்கட்டும். ருத்ராஜ் கேக்வாட். கண்ட்ரி ப்ரெசன்ட் பிளேயிங் 11. ஓகே சேஞ்ச் ஸ்குவாட். அனுஷ் ஒன்று தமிழ் சரியாக இருக்கா? ஓகே எனக்கு எதுவும் தேவையில்ல. ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஸ்குவாடு சேஞ்ச் ஸ்குவாடு இருக்குது. ஸோ எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்னோடய ப்ரெசன்ஸ் இந்தியாவில். இந்தியா காப்பி வழங்கிரும். எதுக்கு நான் அப்படி வச்சேன்? என்னோட ஐயோ விளங்கிரும். ஓ ஏன் கரெக்டாக நல்லா இருக்கு. சூப்பர். அண்டு விராட் கோலியா டி ஐயர் கோச்சா? எப்படியாச்சும் கைஸ் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கள். எப்படி நம்மளோட இது என்னது கண்ட்ரியை மாற்றுறதுன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், முடியவே இல்லை. சே நெக்ஸ்ட்டு இது என்னது? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் டவுன்லோட் ஆகட்டும். ஸோ ஐயோ வெறுப்பு. என் டீமை மாற்றணும். மை டீம் இது என் டீமே இல்லை ப்ரோ. என்னோடய டீம் இதான். காசு கொடுத்துடலாமோ? காசு கொடுத்துடலாம். என் ஆப்பனண்ட் இவனா? சூஸ் பிளேயர் 10 hours. So got it. பஞ்சாப் எந்த ஸ்டேடியம் இல்லையே. சென்னை டஸ்டி. மேத்யூ வீடானா? அவ்வளோ பெரிய பிளேயரா ப்ரோ? இந்த மேட்ச்சுக்கு மட்டும்தானா? ஐயோ சரி பரவாயில்ல. இதான் லாஸ்ட் மேட்ச் கைஸ். இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 5 ஓவரு. பெரிய ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிச் ரிப்போர்ட் இதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. எச்சு ப்ரோ. எச் விராட் கோலிலாம் இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ. ஹோப்பே நீ ரொம்ப ஹோப் பண்ணாத. ஐயோ ஆடு
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பவுலிங் போட போகிறோமா? செலக்ட் ஸ்ட்ரைக்கர் விராட் கோலியும் நானும் இறங்க போகிறோம் களத்தில். ஸோ சலமலேடியே கொஞ்சமா. ஸோ நம்ம ஆட போகிறோம் வெறித்தனம். விராட் கோலி ஓகே சூப்பர், நம்ம ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரோ அடிச்சிட்டேன், ஹிட்டு வெறித்தனம். 4 ஃபஸ்ட் ஷாட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கோம். நான் தெரியாமல் காலை தொட்டுடுறேன். RC24 நிறைய ஆடுவேனா, அதுதான் எனக்கு தோணுது. நான் நீ ரெடி ஆடு ப்ரோ, வெயிட் பண்ணும். ஸ்ப்ரிண்ட் பண்ணு ப்ரோ. ஓட முடியாது ஏன்னா அவுட் ஆயிடும். நான் எங்கேயோ அடிச்சிட்டேன், அவரும் கேட்ச் விட்டார். ஸ்ப்ரிண்ட் பண்ணுறா. ஆமாம், ஏன் இப்போ எல்லாமே ப்ரெசென்ட் மாதிரி இருக்குது? வெயிட் பண்ணுங்களேன், இதை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. எப்பயும் போல மாதிரி தூக்கி எறிகிறேன். ஏய் என்னடா அது எல்லாமே மாறி இருக்கு. ஓகே பரவாயில்ல, நம்ம லாஃப்டில் வச்சுட்டு இது வச்சுட்டு சொல்லமலை அடியே. என்ன நான் அடி தொட்டா ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? இப்படி தான் அடிக்கணுமா? அவுட்டு போச்சு. நான் அவுட் ஆகிட்டேன். ஏன் எல்லாமே மாறி இருக்குன்னு தெரியலையே. எனக்கு ஆடவே முடியல, வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஏழு ரன். ஐயோ எதுக்குடா ஆட போடுறேன். ஸோ எதுவும் பக்காக நின்றுச்சு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ், பை. இதன் கருத்தில் பக்கம் நைட்டி ஒன்று புது வீடியோ சந்திப்போம். பை.